இலங்கை சென்றுள்ள பிரதமர் மோடி தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்க அந்நாட்டு அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கை. இலங்கை அரசுமுறை பயணத்தில் அதிபர் அனுரக் குமார திசநாயக்கவுடன் பிரதமர் மோடி ஆலோசிக்க உள்ள நிலையில் 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல். வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என காங்கிரஸ் அறிவிப்பு. வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா இஸ்லாமியர்களின் நலனுக்கு எதிரானது என மல்லிகார்ஜுன கார்கே தெரிவிப்பு. நீட் தேர்வுக்கு முடிவு கட்டுவதில் இனியும் தாமதம் காட்டக்கூடாது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை. நீட் தேர்வு அச்சத்தில் சேலத்தில் ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து ராமதாஸ் பதிவு. மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த ஒப்புதல் கோரி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் சட்டப்பூர்வ தீர்மானத்தை முன்மொழிந்தார். மணிப்பூர் கலவரம் தொடர்பாக இரு சமூகத்தினர் இடையே விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அந்த கூட்டம் டெல்லியில் நடைபெறும் எனவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. நிலங்களை வக்ஃபு வாரியத்தின் பெயரில் தவறுதலாக பதிவு செய்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியதாக மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதில். 1800 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ சந்திரசேகரர் சுவாமி கோவில் உள்ள திருச்செந்துறையில் 408 ஏக்கர் நிலம் சர்ச்சைக்குரியதாக ஆனது எப்படி எனவும் கேள்வி. உலக வங்கியின் அறிக்கையின்படி இந்தியாவில் 22 லட்சம் ஓட்டுநர்கள் பற்றாக்குறை நிலவுவதாக மக்களவையில் நிதின் கட்கரி தகவல். ஓட்டுநர்களுக்கான பயிற்சி நிறுவனங்களை அமைப்பதற்காக மத்திய அரசு 4500 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டத்தை தொடங்கியுள்ளதாகவும் இவை 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் எனவும் உறுதி. அண்டை நாடுகளில் ஏற்படும் இயற்கை பேரழிவுகளுக்கு விரைவாகவும் முழுமையாகவும் இந்தியா உதவும் என்பதற்கு ஆபரேஷன் பிரம்மா சான்றாக உள்ளது. தங்களுக்கு இந்தியா உறுதுணையாக நிற்கிறது. மீட்பு மற்றும் நிவாரண உதவிகளால் நிம்மதியையும் நம்பிக்கையையும் பெற்றதாகவும் முதலில் உதவிக்கரம் நீட்டிய இந்தியாவுக்கு மியான்மர் மக்கள் கண்ணீர் மல்க நன்றி. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குடும்பத்தினர் வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமித்துள்ளதாக அனுராக் தாக்கூர் குற்றச்சாட்டு. தன் மீது அப்பட்டமான குற்றச்சாட்டை பாஜக முன்வைத்துள்ளதாகவும் அனுராக் தாக்கூரின் பேச்சு தன்னை கடுமையாக பாதித்துள்ளதாகவும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கருத்து. குற்றச்சாட்டை நிரூபித்தால் தான் ராஜினாமா செய்ய தயார் எனவும் சவால். மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று மகா கும்பாபிஷேகம் கோலாகலம். விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம்.